Hi students, welcome to Nama Tuition 9th Max example 1.26 பார்க்கலாம். If u equal to x belongs to z, z na integer minus 2 lesser than or equal to x lesser than or equal to 10. u ஓட values எப்படி இருக்கும்னா -2ல இருந்து 10 வரைக்கும் எழுதணும். ஏன்னா இங்க lesser than or equal to கீழ கோடு கொடுத்திருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா இந்த -2யும் இன்க்ளூட் பண்ணனும் 10யும் எழுதணும். இப்போ a க்கு பாருங்க x equal to 2p plus 1, p belongs to z. -1 lesser than or equal to p lesser than or equal to 4. p ஓட values கொடுத்திருக்காங்க. என்ன வேல்யூ? அப்போ -1ல இருந்து 4 வரைக்கும் எழுதணுமா? அந்த values இந்த p இருக்க இடத்துல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு a ஓட values கண்டுபிடிச்சிடலாம். இப்போ b க்கு பாருங்க x equal to 3q plus 1, q belongs to z, -1 lesser than or equal to q lesser than 4. இங்க lesser than or equal to கொடுத்திருக்காங்க. இங்க வெறும் lesser than கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணோம்? -1 ல இருந்து 3 வரைக்கும் தான் எழுதணும். இங்க கீழ கோட் இருந்தா மட்டுமே நீங்க இந்த 4 எழுதணும். கோட் இல்லனா இதுக்கு முன்னாடி நம்பர் என்னவோ அதோட நீங்க நிப்பாட்டிக்கணும். வெரிஃபை டி மார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன். நம்ம AB கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டி மார்கன்ஸ் லா ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். given பாருங்க u என்னன்றது சொன்னேன் இல்லையா, -2ல இருந்து 10 வரைக்கும் எடுத்து எழுதிக்கோங்க. a equal to a கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் p values எடுத்து எழுதிக்கணும் இல்லையா. -1ல இருந்து 4 வரைக்கும் எழுதிக்கோங்க. இந்த values-ஐ இந்த p இருக்க இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 2p plus 1 இருக்கா, அப்ப 2 into -1 வரும், plus 1 போடணும். 2 into -1 -2 plus 1 அப்படியே போட்டுக்கோங்க. -2ல 1 போயிடுச்சுன்னா என்ன வரும்? -1 வரும். ஏன்னா பெரிய நம்பர் சைன் மைனஸ்ல இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து 0வா, 2 into 0 plus 1, 2 into 0 0 plus 1 1. அடுத்து என்ன பண்ணோம்? 1 2 3 4 இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 2 into 1 plus 1, 2 plus 1 வரும், 3 ஆயிடுமா? 2 into 2 plus 1, 2 2s are 4 plus 1 5. 2 into 3 plus 1, 2 3s are 6 plus 1 7. 2 into 4 plus 1, 2 4s are 8 plus 1 9. இப்போ a ஓட வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சாச்சா? இங்க கண்டுபிடிச்ச ஆன்சரை வந்து a equal to போட்டு எழுதிக்கோங்க. -1 1 3 5 7 9. இது a ஓட வேல்யூ. இப்போ b க்கு பாருங்க q ஓட லிமிட்ஸ் என்னவா இருக்கு? -1ல இருந்து 3 வரைக்கும் தான் எழுதணும். கரெக்ட்டா? அப்ப இந்த q ஓட வேல்யூஸ் இந்த 3q plus 1 இந்த q இருக்க இடத்துல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப 3q இருக்க இடத்துல என்ன பண்ணனும்? -1 போடுங்க, +1 போடுங்க. 3 into -1 -3 plus 1 வருமா? -3ல 1 போயிடுச்சுனா -2 வரும். பெரிய நம்பர் சைனை பார்த்து தான் நீங்க போடணும் சைனை. 3 into 0 plus 1, 3 into 0 0 plus 1 1. அடுத்து என்னது? 3 into 1 plus 1, 3 into 1 3 plus 1 4. 3 into 2 plus 1 வரும், 3 2s are 6 plus 1 7. அடுத்து 3 into 3 plus 1, 3 3s are 9 plus 1 10. இப்போ இங்க கிடைச்சிருக்க ஆன்சர் எல்லாமே b ஓட வேல்யூஸா, அதை எடுத்து எழுதிக்கோங்க. b equal to -2 1 4 7 10ன்னு எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ டி மார்கன்ஸ் லா வந்து மொத்தம் 2 லா இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனியன் கண்டுபிடிக்க போறோம், அடுத்து இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். இப்போ a யூனியன் b ஹோல் டேஷ் ஈக்குவல் டு a டேஷ் இன்டர்செக்ஷன் b டேஷ். இது வந்து LHS RHS ன்னு ப்ரூவ் பண்ண போறோம். LHS என்ன? a யூனியன் b ஹோல் டேஷ். a யூனியன் b ஹோல் டேஷ் ஓட ஃபார்முலா என்ன? u மைனஸ் a யூனியன் b. இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. டிமார்கன்ஸ் லா சம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட இம்பார்ட்டன்ட்டும் கூட. அதனால நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம a யூனியன் b கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் u ஓட வந்த ஆன்சரை மைனஸ் பண்ண போறோம். a யூனியன் b னா a ஓட செட் எழுதிக்கோங்க, யூனியன் போட்டு b ஓட செட் எழுதிக்கோங்க. யூனியன் என்ன பண்ணோம்? கம்பைன் பண்ணி எழுதணும், அதை சேர்த்து எழுதணும் இல்லையா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. இந்த செட்ல இங்க என்ன இல்லையோ அதை எடுத்து எழுதணும். -2 4 10 இங்க இல்ல, அதனால அதை எடுத்து எழுதிக்கோங்க. 1 7 இருக்கு, அதனால நம்ம அதை எழுத தேவையில்லை. இப்போ a யூனியன் b கண்டுபிடிச்சாச்சா? இப்போ என்ன பண்ணலாம்? u மைனஸ் a யூனியன் b பண்ண போறோம். அதுதான் என்னது? a யூனியன் b ஹோல் டேஷா, அதை எடுத்து எழுதிக்கோங்க. u செட் என்னன்றதை எடுத்து எழுதிக்கிட்டு மைனஸ் போட்டுட்டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது a யூனியன் b, அந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ்னா என்ன பண்ணணும்? என்னென்னலாம் சேமா இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செட்ல என்ன ரிமைனிங் இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். 0 2 6 8 இது மட்டும் தான் ரிமைனிங் இருக்கு. இதை எடுத்து எழுதிக்கோங்க. இதுதான் ஈக்குவேஷன் 1. RHS பார்க்கலாம். a டேஷ் இன்டர்செக்ஷன் b டேஷ். இப்போ a டேஷ்க்கு என்ன ஃபார்முலா? u மைனஸ் ஏவா? u எழுதிக்கோங்க, மைனஸ் போட்டு a செட் எழுதிக்கோங்க. என்னெல்லாம் இருக்கோ சேமா இருக்கோ கேன்சல் பண்ணுங்க. ரிமைனிங் u செட்ல என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. -2 0 2 4 6 8 10. இதுதான் a டேஷோட ஆன்சர்.
இப்போ பி டேஷ்க்கு பாருங்க u மைனஸ் பியா யூவோட செட் எழுதுங்க மைனஸ் போட்டு பியோட செட் எழுதுங்க என்னெல்லாம் சேமா இருக்கோ கேன்சல் கொடுத்துட்டு யூல என்ன ரிமைனிங் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க -1 0 2 3 5 6 8 9 இது மட்டும் தான் சேமா இருக்கு அப்ப அதை எடுத்து எழுதிக்கோங்க இதுதான் பி டேஷோட ஆன்சர் இப்போ a டேஷ் இன்டர்செக்ஷன் b டேஷா a டேஷோட ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க இன்டர்செக்ஷன் போட்டுட்டு b டேஷோட ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க இன்டர்செக்ஷன்னா என்னது சேமா இருக்கிறத எடுத்து எழுதணும் என்னெல்லாம் சேமா இருக்கோ கேன்சல் பண்ணிக்கோங்க அந்த கேன்சல் பண்ணதை எடுத்து எழுதிக்கோங்க 0 2 6 8 இந்த 4 நம்பர்ஸ் தான் சேமா இருக்கு அப்ப அதை எடுத்து எழுதிக்கோங்க இது ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1 and 2 சேமா இருக்கு அப்ப from 1 and 2 போட்டுட்டு LHS equal to RHS ன்னு எழுதுங்க a union b whole dash equal to a dash இன்டர்செக்ஷன் b dash ன்னு எழுதிட்டு hence proved ன்னு சொல்லுங்க இது ஃபர்ஸ்ட் அந்த யூனியன் செட்டோட ப்ரூஃப் சம் முடிஞ்சிருச்சு இப்போ இன்டர்செக்ஷனுக்கு நம்ம பண்ண போறோம் இப்போ இன்டர்செக்ஷனுக்கு பாருங்க ஃபார்முலா என்ன a இன்டர்செக்ஷன் b whole dash equal to a dash union b dash அதே மாதிரி LHS RHS கண்டுபிடிக்க போறோம் நான் இங்க u a b ஓட செட் எடுத்து எழுதி இருக்கேன் ஃபர்ஸ்ட் LHS என்ன a இன்டர்செக்ஷன் b whole dash a intersection b whole dash ஓட ஃபார்முலா என்ன u minus a intersection b ஃபர்ஸ்ட் நம்ம a intersection b கண்டுபிடிக்கலாம் a ஓட செட் எழுதிக்கோங்க இன்டர்செக்ஷன் போட்டு b ஓட செட் எழுதிக்கோங்க இன்டர்செக்ஷன்னா என்ன சேமா இருக்கோ அந்த நம்பர் எடுத்து எழுதணும் 1 7 தான் இங்க ரெண்டுத்துலயுமே சேமா இருக்கு அப்ப அதுதான் a intersection b ஓட ஆன்சர் இப்போ a intersection b whole dashனா u ஆல மைனஸ் பண்ணணுமா இங்க u minus a intersection b தானே இருக்கு அப்ப u செட் எழுதிக்கோங்க மைனஸ் போட்டுட்டு a intersection b க்கு வந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க மைனஸ்னா என்ன பண்ணும் சேமா இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும் ஃபர்ஸ்ட் செட்ல என்ன ரிமைனிங் இருக்கோ அதை மட்டும் எழுதணும் 1 7 போயிட்டா மத்த என்னெல்லாம் நம்பர்ஸ் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க இது ஈக்குவேஷன் 1 இப்ப RHS பாருங்க a dash union b dash a dash ஓட ஃபார்முலா என்ன u minus a அப்ப a dash equal to u minus a னா u ஓட செட் எழுதிக்கோங்க மைனஸ் போட்டுட்டு a ஓட செட் எழுதிக்கோங்க மைனஸ்னா என்னெல்லாம் சேமா இருக்கோ கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செட்ல என்ன ரிமைனிங் இருக்கோ அதை எடுத்து எழுதணும் -2 0 2 4 6 8 10 இப்ப b dash ஓட ஃபார்முலா என்ன u minus u ஓட செட் எழுதிட்டு மைனஸ் போட்டு b ஓட செட் எழுதுங்க என்னெல்லாம் சேமா இருக்கோ கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும் -1 0 2 3 5 6 8 9 இப்ப a dash union b dash கண்டுபிடிக்க போறோம் a dash ஓட ஆன்சர் எடுத்து எழுதுங்க யூனியன் போட்டு b dash ஓட ஆன்சர் எடுத்து எழுதுங்க யூனியனா கம்பைன் பண்ணி எழுதணும் இல்லையா ஃபர்ஸ்ட் செட்ல என்னெல்லாம் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க செகண்ட் செட்ல இங்க என்ன இல்லையோ அதை எடுத்து எழுதிக்கணும் நான் உங்களுக்கு பாருங்க இப்ப இங்க என்னெல்லாம் சேமா இருக்கோ கேன்சல் பண்ணிட்டேன் சேமா இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க இங்க என்ன அடிக்கலையோ செகண்ட் செட்ல அதையும் எழுதிக்கோங்க இது ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1 and 2 சேமா இருக்கிறதுனால from 1 and 2 LHS equal to RHS என்ன கண்டுபிடிச்சீங்க a intersection b whole dash equal to a dash union b dash இதுதான் கண்டுபிடிச்சீங்க ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னு எழுதிட்டு hence proved ன்னு கண்டிப்பா எழுது இதுதான் ஃபைனல் ஆன்சர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ